இந்த பாடல் நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நான் பிரசங்கித்த அநேக பிரசங்கங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. குறிப்பாய் ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தினார். அதுல ஒரு பிரசங்கம் தான் பேதுருவை குறித்து நான் பிரசங்கித்த ஒரு காரியம், ஒரு தாட். என்னன்னா, பேதுரு ஒரு மீனவன். ஒரு முறை இயேசு கிறிஸ்து இவர்கள் அலையில சிக்கி தத்தளித்த பொழுது கடலில் நடந்து வந்தார். பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், பேதுருவை நீ நடந்து வா, தண்ணீர் மேல நடந்து வா. பேதுரு உடனே இறங்கி நடந்தார். கொஞ்ச நேரத்துல பேதுரு தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தார். பேதுரு தண்ணீருக்குள்ள மூழ்கினார். இயேசு வந்து அவரை காப்பாற்றினார். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடினது. பேதுரு ஒரு மீனவன், அநேக நாட்கள் மீன் பிடிக்கிறவர். அதுவும் கலிலேயா கடல்ல தான் அவர் வருஷ கணக்குல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கடலுடைய நீளம், ஆழம், அகலம் எல்லாமே தெரியும். ஒரு மீனவனுக்கு நீச்சலும் தெரியும். ஆனால் பேதுரு நீச்சல் அடிக்க முயற்சிக்கவே இல்லை. அது என்னை வெகுவாக தாக்கி, அந்த அந்த செயல் வந்து என்னை வெகுவாக தாக்கினது. எப்படின்னா, ஒரு மீனவனா இருந்துட்டு எப்படி அவர் வந்து நீச்சல் அடிக்க முயற்சி கூட பண்ணல. ஏன்னா பேதுருக்கு தெரியும், எனக்கு நீச்சல் தெரிந்தாலும், எனக்கு இந்த கடல் பரீட்சைப்பட்ட இடமா இருந்தாலும், என்னை அழைத்தது இயேசு, அழைத்தவர் அவரா இருந்தால் நிச்சயமா என்னை மூழ்க விட மாட்டார். இந்த தாட் தான் என்னை ஜெயில பலப்படுத்தினது. ஏன்னா பேதுருக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒருவேளை பேதுரு தண்ணீரில் மூழ்கி மரித்திருந்தால் மறுநாள் காலையிலே பேதுருவின் சரீரம், சடலம் அந்த கலிலேயா கடற்கரையின் ஓரமாய் மிதந்திருக்கும். அதை பார்த்த எல்லா கலிலேயர்களும் சொல்லியிருப்பார்கள், இந்த மனுஷன் இயேசு நம்பி தானே போனான், இயேசு தானே ஓடுனா, கடைசியில இப்ப எப்படி இருக்கான் பார், அவன் நிலைமைய பார். பேதுருக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த மாதிரி ஊர் பேசுவதற்கு நம்மை அழைத்தவர் ஒரு நாளும் விடமாட்டார். நம்மேல் இருக்கும் நீதியை பிரகாசிக்க பண்ணுவார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம் சார்பில் அவர் நமக்காய் வாதாடுவார்.